சூப்பர். அடடா, சம்பல் பிளாச்சானே அது ஒரு டேஸ்ட் தான். சாப்பாடு ரெடியா இருக்கு பாருங்க. இது நெய்ச்சோறு ஸ்பெஷல் டீ கடையில் வைக்கிற டீ. ஆமா, இஞ்சி அப்படியே வேக போட்டிருக்காங்க பாருங்க. ஆஹா, சுத்தம். ஓகே, சூப்பர். சூர். ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா பினாங்ல இருக்கோம். நோம்பு திறப்பதற்காக இங்க பினாங் வந்திருக்கோம். பாருங்க பினாங்கோடைய அழகை. நம்ம பினாங்ல சார்ஜ் டவுன்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கியிருக்கோம். 31வது மாடியில இருந்து நம்ம இந்த வியூ பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கீழே ரோட்லாம் எப்படி இருக்கு பாருங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு கிளம்பி ஒரு 5 மணிக்கு வந்தாச்சு. நண்பர்களோட இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நாங்கள் தங்கி இந்த ரூம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நாலா பக்கமும் வியூ இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சைடு வியூ அப்படியே ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஃபுல்லாக தெரியுது. ஓகே, மணி வந்து இப்போ 6 மணி ஆயிடுச்சு. நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புறோம். கேஎல்ல இருந்து பினாங்க்கு நாங்கள் வந்த காரணமே நோம்பு திறந்துட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காகத்தான். ஸோ இது வருஷம் ரமலானில் நண்பர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதில் நானும் இப்போ வந்து கலந்துருக்கேன். நம்ம இது வந்து ஹால் உள்ளே வந்தோடனே முன்னாடியே கிச்சன் பார்த்தீங்களா? இங்கேயே முன்னாடியே சமைச்சு இப்படியே சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். அதே போல் வாஷிங் மிஷின் இங்கே வாங்க, இங்கே வாங்க, கிச்சன்லேயே வாஷிங் மிஷின். ஓகே வாங்க, ரெடியா போகலாமா? ஓகே வாங்க. ஓகே மக்களே, வாங்க போகலாம். பின்னாங்க வந்தாலே அது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் 4ஆம் நம்பர் இருக்காது, அதுக்கு பதிலாக 3A அப்படின்னு இருக்கும். பார்க்கிங்கே 4வது மாடியில் பார்க்கிங்கு. ஓகே ரெடி, வாங்க போகலாம். இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல். ஆஹா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பினாங் ரோடை பார்க்குறதுக்கு. பினாங் தான். அப்படி காரில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பினாங்க கபித்தான் மஸ்ஜிதுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து நோன்பு திறக்க போகிறோம். நம்ம நண்பருடைய கார் போகுது பாருங்க. ரொம்ப இவங்களுக்குள்ள வண்டி நிப்பாட்ட முடியல, கார் பார்க் பண்ணிட்டு வருவாங்க. முதல் முறையாக புக்கா போசா வந்து நம்ம பினாங்க கபித்தான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கோம். ஓகே நண்பர்களே, வாங்க பள்ளிக்கு உள்ள போவோம். ஓகே, மணி வந்து 6:30 ஆகுது. கரெக்டாக 7:20க்கு தான் நோன்பு திறக்கிற டைமு. நம்ம வந்து வரும்போது சென்னையில இருந்து பினாங்கில் வந்து தான் நம்ம இறங்கணும் இண்டிகோ பிளேட்ல. அப்புறம் கேஎல்லாம் போயிட்டு சுத்திட்டு இப்போ திரும்ப பினாங் வந்திருக்கோம். புக்கா போசா எல்லாம் டேபிள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கு பின்புறம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, மக்களுக்கு நோம்பு திறக்க சாப்பாடு ரெடியா இருக்கு பாருங்க. யூசுப் கேட்டரிங். இது எல்லாம் டேபிள்ல போய் அப்படியே வச்சிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன், ஐயாம் கோரி, இது மீன், இது இறால், மீன் கறி, மீன் கறி, துவையல், இது நெய்ச்சோறு. சாப்பாடு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. தண்ணி ஊத்துறாங்கல்ல, இது கீழே வந்து அப்படியே ஒரு மெழுகுதிரி மாதிரி வச்சிருவாங்க. அப்படியே சூடா இருக்கும். ஓ, இது ஈக்கான் கோரிங்க. ஈக்கான் கோரி, மீன் வறுவல், மீன் கறி. ஆஹா, யூசுப் அண்ட் சன்ஸா? மீன் கறி ஊடாங்க. ஓகேண்ணே. இங்கேயே சமையலா வெளியில இருந்து வந்துச்சா? அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி அண்ணே, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கீங்களா? இது என்னண்ணே? வெஜிடபிளா? சம்பார் பிளாச்சான். ஓகே. ஸோ வெஜிடபிளுக்கு அது தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமா, மலாய்க்காரங்க விரும்பி சாப்பிடுறது. அடடா, சம்பல் பிளாச்சானே அது ஒரு டேஸ்ட் தான். சாப்பாடுக்கு இறங்கிடும் ஜலச்சலன்னு. பழங்கள் எல்லாமே ரெடி பண்றாங்க. ஆரஞ்சு பழம், தர்பூசணி பழம், வாட்டர்மெலன், ஆரஞ்சு. அது பாருங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்காங்களா? அது அழகா வந்து ஒரு பிளாஸ்டர் போட்டு லாக் பண்ணிடுவாங்க. மலேசியாவில் உள்ள கான்செப்டே இதுதான். ஒரு டேபிளில் வந்து 10 பேர் சுற்றி உட்காந்துக்கலாம். 10 பேர் உட்காந்து சாப்பிடலாம். கல்யாணத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். விருந்துனாலே இந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் நடுவில் இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இங்கே வந்து சின்னதாக மெழுகுதிரி மாதிரி ஒரு வச்சுருவாங்க. அது அப்படியே ஒரு சூடாக இருக்கும். அதுக்கு மேலே அந்த சாப்பாடு வைக்கும்போது அப்படியே சூடாகவே இருக்கும். அதே போல் இந்த பாருங்க ஸ்வீட் இருக்கு. ஸ்வீட், பேரிச்சம்பழம் எல்லாமே இருக்கு. யூசுப் அண்ட் சன்ஸ் கேட்டரிங், பொன்ன சோறு. ஸோ கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்கு, தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடே அப்பா பாய். ஓகே, பாத்திருக்கியா? சரி, ரைட், ஓகே. நம்ம தமிழரால் கட்டிய அழகான ஒரு பள்ளி பினாங்ல இருக்கிற இந்த கேபித்தான் மஸ்ஜித். ஃப்ரூட் ஜூஸா? சன்குயிக் பிராண்டு. அது மேல புளிப்பா போட்டுருக்கீங்களா? அதுக்கு பேர் என்ன? சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று வந்து HRD தலைமை மொழி செயல் அதிகாரி அண்ணன் ரத்து ஷாவுல் அவர்கள் வந்து அவங்க தலைமையில் வந்து பஞ்ச கபித்தான் கிளிங் மற்றும் MMIC உடைய சப்போர்ட்டில்
பிணைங்களை வாழக்கூடிய மக்கள், ஆதரவற்ற மக்கள், தேவையுள்ள மக்களுக்கு வந்து இந்த நோன்பு காலத்தில் அவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கேலேருந்து அண்ணன் வந்து இங்கே சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது வந்து மென்மேலும் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அவங்க செய்கிறதுக்கு இந்த யூடியூப் பார்க்குற எல்லாரும் ஆதரவு கொடுங்க இன்ஷா அல்லாஹ். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரஹ்மான் ரமலானை அடையக்கூடிய வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை இது மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே நண்பர்களே, நல்லபடியா நோன்பு திறந்தாச்சு. சாப்பாடு அருமையா இருந்தது. அதில் மீன் குழம்பு வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. இவங்க எல்லாமே வந்து நம்ம ஃபாலோவர்ஸ். ஹாய் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்க. ஓகே நண்பர்களே, நல்லபடியாக சிறப்பாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பினாங் கேபிட்டான் மஸ்ஜித்ல நோன்பு சிறப்பா முடிந்தது, நோன்பு திறப்பு. ஸோ பாருங்க, நம்ம நண்பர்கள் எல்லா பேருமே வந்திருக்காங்க. நம்ம டத்தோ வந்து அவங்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பாக வந்து இன்னைக்கு நோன்பு திறப்பு முடிந்தது, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜ் டவுன்ல இருக்கிற டீ கடையில் போயிட்டு டீ குடிக்க போகிறோம். இது வந்து புதுசாக வந்து திறந்துருக்காங்க அந்த தர்கா பக்கத்தில். ஸ்பெஷல் டீ கடையில் இருக்கிற டீ பரவாயில்ல, நல்ல கூட்டமாக இருக்கு, பிஸியாக இருக்கு கடை. பிஸ்மில்லா, நல்லா இருக்கு, சூப்பர். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சஹர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். நாசி கண்டார் தீன் முத்தையாரா. ஆமாம், தீன் முத்தையாரா நாசி கண்டார். கறி வந்து சம்போர் பண்ணி சாப்பிடுவோம். ஆமாம், நிறைய கறி இருக்குது பாருங்க, எல்லா வகையான கறி இருக்குது. மீன், கோழி, பிச்சா, முட்டை வைங்க, முட்டை, அயாம் பவாங் வைங்க, சொத்தோங் வைங்க, சொத்தோங். சொத்தோங். ஓகே, சூப்பர். துவையல் வைங்க, துவையல். இங்கே காமிங்க. ஓகே, நாசி சம்போர் பண்ணி வாங்கிச்சு மக்களே. வாங்க சகர் சாப்பிடுவோம். ஓகே, ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, சாப்பாடு ஓடிட்டு இருக்கு. வாங்க, எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கா? கறி சம்போர் நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர், அருமை. வாங்க நண்பர்களே, நாசி கண்டார். கடை பேர் என்ன? முத்தையாரா. தீன் முத்தையா. நல்லா கறி சம்போர் பண்ணி நல்லா பார்க்க கவ்வா இருக்கு. பிஸ்மில்லா. சூப்பர், நல்லா சிட்டாப். அப்படி சொல்லக்கூடாது. சுர்ன்னு இருக்கு, சூர். எல்லா கறியும் மிக்ஸ் பண்ணி எல்லா டேஸ்டும் கலந்து நல்லா இருக்கு. ஐயாம் பவாங்க அது. பவாங். அருமையா இருக்குங்க. ஐயாம் பவாங்க நல்லா அந்த குவா, அந்த கறி சேர்ந்து நல்ல டேஸ்டா இருக்கு. ஐயாம் பவாங்க வந்து பொரிச்ச கோழி பொரிச்சு தான் அதுக்கப்புறம் செய்யுறதோ. அந்த ஐயாம் பவாங் மசாலா நல்லா திக்கா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு, சாப்பிட டேஸ்டா. ஐயாம் பவாங் கோழியை பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதுல மசாலா போட்டு இந்த வெங்காயம் அதிகமா போட்டு செய்வாங்க, அதனாலதான் இதுக்கு பேர் ஐயாம் பவாங். வெங்காயம். ஆமா, பவாங்னா வெங்காயம் மக்களே. கொத்தமல்லி துவையல், மல்லி துவையல் நல்லா இருக்கு. ஓகே பேலே, கறியில ரொம்ப நல்லா சூப்பரா நல்ல டேஸ்டா இருந்தது. ஆனா சுத்தவங்க மட்டும் கொஞ்சம் கிராஸ், அதனால வந்து அது கொஞ்சம் சாப்பிட முடியல. மற்றபடி எல்லாமே சூப்பர். சுத்தவங்க வந்து கொஞ்சம் வேகலை, அதனால வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கு சாப்பிட. ஸோ கோழிலாம் எல்லாமே சூப்பர். ஏப்பா கோழிலாம் நல்லா இருக்கு. பொரிச்ச கோழிலாம் சாப்பிட்டோம். ஐயாம் பவாங்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது பாருங்க. எல்லா தட்டு அப்படியே காலி ஆயிடுச்சு, சொத்தவங்க மட்டும் நின்றுச்சு. ஓகே நம்பையிலே சாப்பிட்டாச்சு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்டோம். 105 வெள்ளி 80 காசு. பில்லு பார்த்துங்க. இதான். அண்ணே அழகிலா. ஓகேண்ணே,
கறிலாம் எல்லாம் நல்லா அருமையாக இருக்குண்ணே. ஆமாம், நல்லா இருக்கு. மேலே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌராஷ்டிரா மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தே அலியா பிடிக்க வந்திருக்கோம். சௌராஷ்டிரா ஃபேமஸ் தே அலியா. தே அலியா போடுங்க, ஒரு 6 தே அலியா. பாருங்க, சுட சுட இஞ்சி வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. தே அலியா அதாவது இஞ்சி டீ மட்டுமே இந்த கடையில் ஃபேமஸ். அது 24 ஹவர்ஸ் கடை. ஏன்னா 24 மணி நேரம் கடை வச்சிருக்காங்க பாருங்க. பொங்குஸ் பார்சல் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆமா, இஞ்சி அப்படியே வேக போட்டிருக்காங்க பாருங்க. ஆஹா, இது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்குமா 24 ஹவர்ஸும்? ஓ, தண்ணிக்கு பதிலாக இதான் ஊத்துறீங்க. அதுதான் தண்ணி போட்டு இஞ்சி சாறை போட்டு அப்புறம் கடைசியா பால். சூப்பர். ஓகே நண்பர்களே, வாங்க தே அலியா குடிப்போம் இஞ்சி டீ. ஆஹா ஆஹா, அந்த இஞ்சி சாறு நல்லா திக்கா இறங்கி நல்லா இருக்கு. நல்லா பெரிய கிளாஸா இருக்கு. எவ்வளோ தான் இது ஒன்று? இது 2.50. இது ஒரு சின்னது 2 வெள்ளி, பெருசு இது வந்து 2 வெள்ளி 50 காசு. நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரூப்போட வந்திருக்கோம். தம்பி அஸ்மி வந்திருக்காரு. கடைசியாக ஃபினிஷிங் டச் வந்து பார்த்தீங்கன்னா தே அலியா. ஓகே, எல்லாம் துவா ஊதிட்டீங்களா? இன்னும் டைம் இருக்கா? ஓகே, பாய். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ சகர் சாப்பிட்டாச்சு. கேஎல்லேருந்து பினாங் வந்து நோன்பு திறந்துட்டு இப்போ நோன்பு வைக்கிறதுக்கு சகர் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு. இப்போ நாளைக்கு காலையில் இங்கேருந்து நாங்கள் திரும்ப கேஎலுக்கு போகிறோம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.